அரசு உண்மையிலேயே இதுல மருத்துவர்கள் தரப்பிடமிருந்து வரக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலிக்கத்தான் வேண்டும். என்ன சிக்கல்னா, மருத்துவமனைகள் அப்படின்றதுல மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதற்கு கைட்லைன்ஸ் இருக்கிறது. என்எம்சில இருந்து பேசிக்கா மினிமம் எவ்வளவு பேர் தேவை அப்படின்றது குறித்து கைட்லைன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம பெட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா பெட் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றாற் போல அதற்குரிய மருத்துவர்கள், மருத்துவ உதவியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் எல்லோரையும் நியமிக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு தான். அந்த இடத்தில் சிக்கல் இருக்கிறது அப்படின்னா அது பேசப்பட வேண்டியது அப்படின்றது வேற. மக்களுக்கு அச்சத்தை ஊட்டுகின்ற வகையில மருத்துவமனைக்கு வந்தாலே இதுதான் நிலவரம்னு மக்களுக்கு அச்சத்தை ஊட்டுகின்ற வகையில பேசுவது அப்படின்றது வேற. இந்த ரெண்டுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த சிக்கல் பேசப்படாமல் விட வேண்டியது அல்ல, பேசப்பட வேண்டியதுதான். ஆனால் அதை பேசுகின்ற அதே வேளையில் மருத்துவமனைக்கு வந்தா செத்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தை உருவாக்குவது அப்படின்னா, மருத்துவமனைக்கு போகும் பொழுது நாம என்ன நிலையில இருக்கிறோம், மருத்துவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் பொறுத்துதான் நம்முடைய உடல் நலம் அப்படின்றது அங்க பேசப்படுமே தவிர, வெறுமனே நான் மருத்துவமனைக்கு போனாலே காப்பாற்றி விட முடியுமா அப்படின்னா எந்த மருத்துவமனையாலையும் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது.